10 நாள் கந்த சஷ்டி கவசம் படிப்போம். 11ஆவது நாள் ஒன்றும் நடக்கலை, சும்மா யூடியூப்ல பொய்யா சொல்றாங்க போல் இருக்கு. என்னைக்குமே ஒரு விஷயம் சொல்றேங்க, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ முருகான்னு ஒரு கை பூ எடுத்து முருகனுக்கு போட்டுட்டீங்கன்னா 7 ஜென்மத்துக்கும் அந்த புண்ணியம் உங்களை விட்டு போகாது. இது உண்மை. ஆனா அந்த புண்ணியம் நமக்கு வரணும்னா அதுக்குன்னு சில காலகட்டம் தேவை. இந்த பாசி பருப்பு இருக்குல்ல, பாசி பயிர், அதை முளைச்சி வச்சா எப்போ முளைக்கும்? 3ஆவது நாள் 4ஆவது நாளே முளைச்சு. தேங்காய் தென்னை இளநீரை புதைச்சி வச்சா எப்போ முளைக்கும்? ஒவ்வொன்றுத்துக்கும் காலம்னு ஒன்று இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய பூஜை அத்தனையுமே விதை மாறி விதைக்கிறது நம்மளுடைய கடமை. பலனை ஆண்டவன் நிச்சயம் ஒரு நாள் தராமல் போகவே மாட்டான். அதுக்கு என்ன கிடைக்கும்? எழுதி வச்சுக்கங்க, உங்க சந்ததியில பிறக்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தைக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். சாமியோட சேராம வர. ஆனா நம்ம கிட்ட கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்துறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்.